ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு போனஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா கார்லிக் பட்டர் சிக்கன் தான் பண்ண போகிறோம். அதுக்கு போன்லெஸ் சிக்கனாக பார்த்து நான் ஒரு 400 கிராம் வாங்கி வாஷ் பண்ணி இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது கூட கார்ன்ஃப்ளவர் 1.5 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இது கூட சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் தயிர், ஒரு 1.5 ஸ்பூனாக போட்டுக்கிட்டேன். இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே ஒரு 1/2 hour இல்லை ஒரு 1 hour அப்படியே மேக்னேட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் தவாவில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்படியே போட்டு ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வானல் காய வச்சாச்சு. இப்போ பட்டர் டார்லிங் சிக்கனுக்கு நல்லா பூண்டு நிறையா ஒரு 2 பூண்டு முழுசாக உரித்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் ஆப்ஷன் தான், வேணா போடணும், இல்லை வேணான்னு விட்டுடலாம். இதை நான் கொஞ்சம் காரத்துக்காக நான் போட்டிருக்கேன், இல்லைன்னா பெப்பர் மட்டும் போதும். சிக்கன் அந்தமாதிரி பொரித்து நான் வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பால் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தாளிச்சிடலாம். பட்டர் போட்டிருக்கேன், அது உருவட்டும். உருவதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் பூண்டு போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுடலாம். வதங்கிடுச்சு. இப்போ கார்ன்ஃப்ளவரில் பால் ஊற்றி வச்சுருக்கேன். அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிடலாம். நான் இதில் சால்ட் ஆட் பண்ணலை, ஏன்னா பட்டரில் சால்ட் இருக்கும். அமுல் பட்டர் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அதனால் நான் சால்ட் ஆட் பண்ணலை. இது கூட கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு 1 ஸ்பூன் பெப்பர் போட்டு கார்ன்ஃப்ளவர் எடுத்து ஊற்றிடலாம். இது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் க்ரீமியாக வரணும். வந்தவுடனே நம்ம சிக்கன் போட்டுடலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். உங்களுக்கு சால்ட் வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நான் பட்டரில் சால்ட் இருக்கிறதுனால நான் போடலை. இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டுடலாம். அதை அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணிடலாம். இது ப்ரெட்டோடு வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.